ஹே கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அனிஸ்டெக் தமிழ். ஸோ இன்றைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். என்ன அப்படின்னா, ரீசெண்டாக இன்னைக்கு காலையில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் மெசேஜ் எதுவுமே இன்ஸ்டாகிராமில் வந்து ப்ளே ஆக மாட்டேங்குது. இது எதனால் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இது வந்து இன்ஸ்டாகிராம் தரப்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு புதுசான ஒரு டெக்னிக்கல் எரர், அதாவது பக். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50% தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஸோ நம்ம பண்ணுற ஸ்டெப்பில் வந்து ஒரு 50% தான் கிளியர் ஆகும், இல்லைனா கிளியர் ஆகாது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது. இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் காமிச்சு தரேன். ஸோ நான் என்னோடய இன்னொரு அக்கௌண்ட்டில் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நான் மெசேஜ் அனுப்பினது பார்த்திங்கன்னா ப்ளே ஆகலை. ஓகேவா? ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த மெசேஜ் தான். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம வந்து பண்ணுற ஸ்டெப்பில் ஒரு வேளை கிளியர் ஆகும், இல்லைனா கிளியர் ஆகாது. கிளியர் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக 2 டேஸில் வந்து 2 டேஸ்க்குள்ளாடியே இன்ஸ்டாகிராம் தரப்புலேருந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம பண்ண வேண்டிய ஸ்டெப்புக்கு போயிடலாம். இன்ஸ்டாகிராமை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆப் இன்ஃபோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பெர்மிஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து ஆஃபில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா அலோவில் இருக்க மைக்ரோஃபோன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டோன்ட் அலோவ் கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபோன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டோன்ட் அலோவ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதை கொடுத்துட்டு அப்படியே வந்து பேக் வந்துடுங்க. அப்புறம் எகெயின் இன்ஸ்டாகிராமை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆப் இன்ஃபோ கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டோரேஜ் அண்ட் கேட்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச் கொடுத்துக்கோங்க. கிளியர் டேட்டா, கிளியர் ஸ்டோரேஜ் ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் வந்து ஃபுல்லாக லாக் அவுட் ஆயிரும். எகெயின் தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டாகிராமை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அப்டேட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அப்டேட்டை பார்த்திங்க அப்படின்னா 100 MB மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்டில் பார்த்திங்கன்னா ஏதோ பக் இருக்குது. ஓகேவா? ஸோ இதனால தான் நிறைய பேருக்கு ஒர்க் ஆகலை. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணாதவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பக் வந்துடும். சரியா? ஸோ இப்போது அப்டேட் பண்ணிக்கோங்க. மேபி இந்த அப்டேட்டில் வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஒரு சில பேருக்கு ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்கலாம். ஸோ ஆப் டெவலப்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்க டைமில் ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் எரர் வரதுனால தான் இந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து ப்ளே ஆகலை. ஓகேவா? ஸோ 50% தான். ஸோ ஒரு சில பேருக்கு ஃபிக்ஸ் ஆகலாம், ஒரு சில பேருக்கு ஃபிக்ஸ் ஆகாமலும் போகலாம். ஃபிக்ஸ் ஆகலைன்னா 2 டேஸ்க்குள்ளாடி அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ அப்டேட் பண்ணி முடிச்சாச்சு இல்லையா? நம்ம ஸ்டெப் வந்து ஒர்க் ஆகுது அப்படி பார்க்கலாம். இப்போ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஓகே சென்ட் பண்ணிடலாம். சென்ட் ஓகே, பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகுது. ஓகேவா? செக் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ளே ஆகுது. நெக்ஸ்ட்டு ஒரு வாட்டி கூட நம்ம இது ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே ஆகுது. ஓகேவா? பட் ஒரு வாட்டி தான் ப்ளே ஆகுது. இது ஒரு டெக்னிக்கல் எரர் தான். ஓகேவா? சரியாயிடும்.